5 புலன்களின் தீமையே விட்டவர்கள். அப்போ திருக்குறள் திருவள்ளுவர் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மனம், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்களில் இந்த 5 புலனால் வரும் தீமையை விட்டவர்கள், நல்ல வழியில் சென்றவர்கள் நிலையான இன்பம் பெறுவார்கள் அப்படின்னு ஐயா சொல்கிறார். ஆமாம், உண்மைதான். அந்த பக்கத்தில் எங்கிட்டாவது ஏதாவது சமைக்கிறாங்க, அதை வாடையை பிடிச்சி அதில் என்னால் ஏதாவது அதைச்சி தீயது ஏதாவது தீயதை கேட்டு வாயினால் அங்கிட்ட ஏதாவது சொல்லி அதனால பெரிய பிரச்சனை